ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் தமிழகம் முழுமைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 1.25 வருஷமாக ரேஷன் கார்டுக்கு யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கார்டு வராமல் இருக்குது. 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு 2024 முடியவே போகுது. இப்போ தான் கார்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணவங்க, அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஓப்பனிங்கில் அப்ளை பண்ணவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வரல. ஸோ இந்த கார்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டு என்ன ப்ராப்ளமில் இருக்குது, அதுக்கு காமனாக என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும். நம்ம குடும்ப அட்டை விட்டது அப்படின்னு சொல்லி 3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். முகமது அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரேஷன் கார்டு சம்மந்தமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மோகன் கார்த்திக் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எஸ்எம்எஸ் 2 மந்த் ஆகியும் இன்னும் கொடுக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த எஸ்எம்எஸ் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸுக்கான எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு இல்லைன்னா ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் வந்துருச்சு அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் எந்த மெசேஜ் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கும்போது ஃபைனலாக உங்களுக்கு கார்டு வந்துருச்சு அப்படிங்கிற மெசேஜை வச்சு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு கார்டு வராமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திலிருந்து 2 மாதம் வரைக்குமே ஆகும். ஸோ இது எல்லாமே கார்டு வந்துருச்சு, தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியும் கார்டு வராமல் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய கார்டு கிட்டத்தட்ட 2023 3 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. அதில் 1 லட்சம் கார்டுகளுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டுகள் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கார்டு இருக்கங்காட்டி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சிஸ்டமேட்டிக்காக உங்களோட கார்டு வந்துடுச்சு, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். ஆனால் அந்த தாலுக்கா ஆஃபீஸில் கொரியர் மூலமாக வந்திருக்காது. நீங்கள் அங்கே போய் கேட்டாலும் அவங்க கையில் இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு டிலே ஆகும். ஏன்னா அவ்வளோ கார்டு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா முகமது குபாய் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இந்த கமெண்டை அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி செல்வகுமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு சம்மந்தமான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கமெண்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ரேஷன் கார்டில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, ரேஷன் கார்டு எல்லாமே எப்போ கொடுக்குறாங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் ப்ராப்பராக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதுக்காக வரக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நேமை மாற்றி படிச்சிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாய் ப்ரோ, நியூ ரேஷன் கார்டு நம்மளே டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை இ-சேவா மூலமாக அப்ளை பண்ணலாமா, எது பெஸ்ட்டு அண்டு எதில் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் சஜஸ்ட் மீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜான்சன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இவங்களோட நேம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தான் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பாங்க ரேஷன் கார்டு ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் டேரெக்டாக பண்ணலாமா இல்லை இ-சேவை மூலமாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இ-சேவை மூலமாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம். பட் ஆன்லைனில் பண்ணி நம்ம ரொம்ப டிலே ஆகுது இல்லை கார்டு வரல அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் போய் வெரிஃபை மட்டும்தான் பண்ண முடியும். இதே இ-சேவை மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது மூலமாக எனக்கு மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஒரு கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் சார் இந்த மாதிரி என்ன அப்படின்னா அவங்க நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் சொல்யூஷன், இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நம்மளாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டால் லக்கு, சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம எங்கே போய் கேட்க முடியும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அங்கே பண்ணிக்கோங்க. அது இப்போதைக்கு பெஸ்ட்டு. பழையபடி ரேஷன் கார்டு 1 மாதத்தில் 15 நாளில் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேணால் இதுக்கப்புறம் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்ட்
புகழ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க 28/11/2024 அப்ளை பண்ணின ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குது ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை, 28/11/2024 நவம்பரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து 2025 மார்ச் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வரும். ஆனால் வந்து அதையும் தாண்டி டிலே ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் லீவு அது இதுன்னு டிலே ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஆகும். இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த நவம்பரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம் மிச்சல் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது, அப்போது கன்ஃபார்ம் எனக்கு கார்டு வந்துடுமா அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட ஆதாரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது கேஸ் புக் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்ரஸ் வந்து எல்லா ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தோட ஆதார் கார்ட்லையும் சேம் அட்ரஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காமன் டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் மூவ் ஆகல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 4 ஸ்டேஜ் வரைக்கும் அதில் வந்து ரிஜெக்ட் ஆகும். இதே வந்து உங்களோட வீட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒரிஜினலில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கணும். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ அதை கொடுத்துருக்கணும். அதை கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, தனி சமையல் நடக்குதா, இந்த டோர் நம்பரில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதை வந்து உங்களோட பேரூராட்சி, நகராட்சி இதில் வந்து வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு டேட்டா எடுத்துருப்பாங்களா, ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறதுல உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அப்படின்னு இருக்குது, அதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் தான் மெயினாக வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகாது. தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபோனில் வரும். அதுக்கப்புறம் 5 ஸ்டேஜ் வந்து அவங்க சைடில் கவர்மெண்ட் சைடில் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட சைடில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கார்டு வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுளா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10/10/2024 அப்ளை பண்ணேன், செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, கார்டு எப்போ வரும், இல்லை ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கமெண்ட்டுக்கு நான் பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களோட நகராட்சி, பேரூராட்சி அந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கார்டு பிரிண்டிங்காக போகும். ஸோ டூப்ளிகேட் கார்டு அதாவது ஒப்புகை சீட்டு இதுக்கு பிரிண்ட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகும். ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்க்கு கொரியர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெயினாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். என்னென்ன ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே அட்ரஸ் மெயினாக கரெக்டாக இருக்கணும். டோர் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட எத்தனை பேர் நேம் கொடுத்தீங்களோ அதில் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸ் புக்கு இது வந்து கம்பல்சரி. ஸோ ஆல்ரெடி உங்களோட டோர் நம்பர்லேருந்து வேறு ஏதாவது ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபினேஷ் குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார் எனக்கு 3 மந்த் ஆகுது, இன்னும் ரேஷன் கார்டு வரலை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா 3 மாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 2023 ஏப்ரல்லேருந்து அப்ளை பண்ணவங்க, 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஜனவரி வரைக்கும் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த 2024 செப்டம்பர் மந்த்லேருந்து எல்லா கார்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதமாக ஒரிஜினல் கார்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மட்டும் நெக்ஸ்ட் ஜனவரியில் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்னா பொங்கல் ரீசன். ஸோ அதனால் பிப்ரவரியில் தான் உங்களுக்கு கார்டு வரும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தஸ்லீமா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணா நான் ஆகஸ்ட் 12, 2024 அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போது செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. நான் கொடுத்த அட்ரஸ்
வீடு வாடகைக்கு கொடுத்து இருக்கேன், அதனால ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அப்போவே ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ ரேஷன் கார்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சமயத்தில் ரிஜெக்ட்டுக்கான ரீசனை வந்து டக்குன்னு கிடச்சுன்னா அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸில் நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் சமையல் பண்ணணும், உங்களோட ஃபேமிலி தான் அங்கே இருக்கணும். சப்போஸ் வேறு யாராவது வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னாவோ, இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேறு பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னாவோ டெஃபினட்டாக வந்து அந்த கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான ரிப்ளை தான் நான் கீழே கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸில் வந்து இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும் கம்பல்சரி. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு கார்டு வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸை மூவ் பண்ணுங்கள். அஸ்வின் ராம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்து எத்தனை நாள் வந்தது ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு மெசேஜ் வந்து 50 days ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா மெசேஜ் வந்துட்டாலும் சில பேருக்கு ஒரிஜினல் கார்டு வரல. இது என்ன அப்படின்னா, நிறைய கார்டு வந்து குரியர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. சென்னை குறிப்பிட்ட ஏரியா 3 இடத்துல மட்டும்தான் இந்த ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்து தமிழகத்துக்கானது பிரிண்டிங் ஆகுது. ஸோ அதனால் டிலே ஆகும். அங்கிருந்து அந்தந்த தாலுகா ஆஃபீஸுக்கு வரணும். அப்படி வரும்போது மொத்தமாக வரும். ஸோ அதில் அது யார் யாருக்கு அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ தாலுகா ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு இண்டிவிஜுவலாக மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டில் தான் வந்து அந்த கார்டை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜே வந்தாலும் சில சமயம் அந்த கார்டு கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் கூட அந்த ஒரிஜினல் கார்டு கைக்கு வர்றதுக்கு. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் கார்த்திகா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார் ரேஷன் கார்டு ஆல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுதான், அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு ஒரிஜினலு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். எந்த கடைன்னு போட்டுருவாங்க, எங்கே நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. கடையோட நேமு, அது போக நீங்கள் பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினல் கார்டு மட்டும் கைக்கு வந்திருக்காது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன ரீசன் தான், 3 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சு தமிழகம் முழுமைக்கும். இந்த 3 லட்சம் கார்டு பெண்டிங் ஆனதுக்கு காரணம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தது தான். ஸோ அதுக்காக நிறைய பணியாளர்கள் வந்து இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அந்த மகளிர் உரிமை தொகை இப்போ ப்ராப்பராக எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஷன் கார்டு வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகி எல்லாம் எது பெண்டிங் இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் பண்ணி 4 மாதமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மீதி இருக்க பெண்டிங் கார்ட்ஸுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு அப்போவே ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஐ திங்க் பிஃபோர் பிப்ரவரின்னு போட்டிருக்கேன். ஏன்னா பொங்கல் வந்து ஜனவரியில் வருது, அதனால் வந்து பிப்ரவரி அந்த பீரியடில் தான் வந்து வரும். ஸோ அதை தான் வந்து நான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒரு 2 லட்சம் கார்டு வந்து 1,90,000 கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி ஆகும். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே மாதத்தில் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களோட தாலுகா ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கக்கூடிய கார்டு இன்னும் 2 லட்சம் கார்டு பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் உங்களோட தாலுகா ஆஃபீஸில் கார்டு கம்மியாக இருக்குது, ஒரு 500 கார்டு 200 கார்டு 100 கார்டு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். சப்போஸ் உங்களோட தாலுகா ஆஃபீஸில் 1000 கார்டு 500 கார்டு 1500 கார்டு இருக்குது அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ அதுக்காக டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட கார்டு வந்து ப்ராசஸ் ஆகும். ஆல்ரெடி 2024 பிப்ரவரியிலிருந்து யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லா கார்டும் தான் இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ உங்களோட தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு குயிக்காக வரும். ஸோ யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் வந்து உங்களோட மொபைலுக்கு மெசேஜாக வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கு அவங்களே கூப்பிடுவாங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. வீட்டில் வந்து தனி சமையலாக இந்த வீட்டில் எல்லாமே அட்ரஸில் கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து மேலிடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களோட நகராட்சி பேரூராட்சி அலுவலகத்தில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை இதையும் கம்பேர் பண்ணி ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிவிட்டு அது வந்து ஒப்புகை சீட்டு பிரிண்ட் ஆகிறதுக்காக சென்னை இந்த மாதிரி இடங்களுக்கு போகும். அங்கே வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டூப்ளிகேட் கார்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு பிரிண்டிங் ப்ராசஸுக்காக போகும். அங்கே பிரிண்ட் ஆகி கொரியர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்தந்த தாலுகா ஆஃபீஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் டைம்லேயே வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, இந்த தாலுகா ஆஃபீஸிலேருந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளவும் உங்களோட கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் அது டிலே ஆச்சு அப்படின்னா நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் அந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் அந்த கேட்டகரி தான், ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு வந்துடும்.
ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.